என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பு. இத்தனை நாள் பேசின தலைப்பு தாண்டி இத்தனை நாள் எல்லாத்துக்குமான பொருந்துற தலைப்பு இது. அப்படிங்கிறது வணிகர்களுக்கு மட்டும், அவங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா தான் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தான் எந்நேரமும் உற்சாகமாக எந்தூசியாசமாக இருக்கிறது, இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி அப்படிங்கிற விஷயம், அந்த 3 வார்த்தை சொல்லுவாங்களே, தமிழ் அப்படின்னா உயிர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மனைவிங்கிற 3 வார்த்தை அப்படிங்கிறதும் ஒரு உயிர், அந்த சோலோட அந்த நம்மளுடைய கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தமிழில் நிறையா வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பீங்க. நான் கேட்டு வியந்த மனைவிகளை பற்றி அப்படிங்கிறதோட கேட்டு வியந்த ஒரு வரிகள் என்ன அப்படின்னா இல்லால் அகத்திலிருப்ப இல்லாதது ஒன்றில்லை, உடம்படு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்பு அப்படிம்பாங்க. அப்போ இது மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ மனைவி பற்றியெல்லாம் சொல்கிறாங்க, பெண்களை பற்றி இயல்பாக சொல்கிறாங்களே நிறைய கேட்டிருப்பீங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி பெண்கள்னாலே தனித்துவமானவர்கள், அதுவும் இந்த மனைவிகளை தனித்துவமாக சொல்கிறாங்களே, அது வணிகர்களுக்கு ஏன் இதை பேச சொன்னாங்க அப்படின்னு நான் யோசிச்ச போது எனக்கு ஒரு திங்கிங் வந்துச்சு. ஒரு கதைன்னா ரொம்ப பெருசில் ஒரு சின்ன கதை. என்ன அப்படின்னா, ஒரு வணிகர் தன்னோட வணிகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வராரு. நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா சேர்த்து வைக்கிறாரு, நல்லா சாப்பிட்றாரு, குடும்பத்துக்கு செலவு பண்ணுறாரு, எந்த குறையுமே இல்லை, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக அவங்க மனைவி நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, அதாவது இது ஆங்கிலத்தில் ஒரு வரி இருக்குது. இது மனைவிக்கும் பொருந்தும், ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வரி பொருந்தும். அதே மாதிரி இதை ஒவ்வொரு பெற்றோரும் தெரிஞ்சுக்குங்க. ஸ்பெண்டிங் டைம் ஆன் ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்பெண்டிங் மணி. சார் நான் நல்லா சம்பாதிச்சேன், மேட்ரு இல்லை. நல்லா சேர்த்து வச்சேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லா குடும்பத்துக்காக செலவு பண்ணேன் சார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கீங்க, அதை தாண்டி வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கும் சரி, உங்களுடைய மனைவிகளுக்கும் சரி டைம் ஸ்பெண்டிங் இருக்கணும். உங்களுக்கு பேசுங்க, அவங்க கூட பேசுங்க. அப்படின்னா அந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரர் சொன்னது, தன்னால் எதையோ சேர்க்கறதுக்காக ஓடிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் கொடுத்து நான் இழந்த விஷயங்களை வாங்க முடியல. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? சேர்த்து வச்சு எவ்வளோ சேர்த்துட்டேன், ஆனால் அந்த காசு கொடுத்து என் மனைவிக்கான அந்த விஷயத்தை வாங்க முடியல. என்ன விஷயம் அப்படின்னா, அதுதான் நான் அவங்களுக்கு பண்ணாத அந்த டைம். சொல்லுவாங்கள்ல, இத்தனை நாள் முடிஞ்ச டயத்தை எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும், எவ்வளோ கோடி கொடுத்து வேணாலும் யாராலையும் ரொம்ப வாங்கிட முடியுமா? எவ்வளோ உலகத்துக்கே உலகத்தையே பூமியை பொழந்து போனாலும் வாங்க முடியாது. அவர் ஃபீல் பண்ணுறாரு, இத்தனை நாள் நான் டைமை இது பண்ணிட்டேனே, அன்னன்னைக்கு காசை சேர்க்கணுங்கிறது இதில் இருந்ததை தவிர அன்னன்னைக்கு சந்தோஷத்தை சேர்க்காம விட்டனே அப்படிங்கிறது அவருடைய மனதில் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வணிகரும் நீங்கள் வாழ்க்கை முழுக்க சொல்லுவாங்களே, வாழ்க்கை முழுக்க நான் ஒன்றே சார் கஷ்டப்பட்டேன், குடும்பத்துக்காக அவ்வளோ பண்ணேன் இவ்வளோ பண்ணேன், அதெல்லாம் தெரியாது. முதல்ல குடும்பத்துக்காக நேரத்தை செலவிடுங்க, சந்தோஷங்களை பயிருங்க. சில பேர்த்துக்குலாம் இந்த கவுண்டமணி சொல்கிற டயலாக் தான். சில பேர்த்துக்குலாம் கோடி ரூபாய் வேலை கொடுத்தாலும் நான் சாயங்காலம் 5-6 மணிக்கு மேலே வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா, கவுண்டமணி சொன்னார்னா அவர் அந்த ஒரு மாலக்கண் நோயாலேயே நினைப்பார், அதுக்கு சொல்லியிருப்பார். அப்போ எல்லா மனுஷனும் அப்படி நடிக்கிறவங்கள, எல்லா மனுஷனும் நான் பார்க்குற சில மனிதருமே சொல்கிறாங்க, சார் நான் இந்த இடத்துல தான் சார் ஃப்ரீயாக இருக்கு, நிம்மதியாக இருக்குது, அந்த டைம் முடிஞ்சால் கிளம்பிடுறேன். என்னங்க அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா, அது யாருக்கு தெரியும்னா, யாருமே இல்லாதவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் எந்த டைமுக்கு வேணால் போகலாம். எல்லாருமே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்போ தெரியும்னா, டெய்லி அந்த டைமுக்குள்ளே போய் வீட்டில் நுழைஞ்சா அந்த முகங்கள்லாம் பார்த்துட்டா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அன்னைக்கு நாள் முழுக்க எதுக்காக உழைக்கிறோம், அந்த காசு யாருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்காக தான். அப்போ அவங்கள பார்த்து, அவங்கள்ட்ட பேசி, அவங்கள்ட்ட சந்தோஷம் இல்லாத நாட்கள் அவங்களுக்கு காசு கொடுத்தோன்னே நீங்கள் வரும்னு நினச்சா அதுதான் தவறு. ஒவ்வொரு ஆளும் என்ன நினைக்கிறீங்க, நம்ம குடும்பத்தில் நம்மளை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? 24 hours நம்மளுக்காக தான் வேலை பார்க்குறாரு, அவர் நம்மள்ட்ட கூட பேசக்கூட வேணான்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி எந்த வீட்லையும் நினைக்க மாட்டாங்க. அவர் 24 மணி நேரம் உழைச்சி கொண்டு கொட்டுறதை தாண்டி, இவ்வளோ உழைச்சி இவ்வளோ கொட்டினாலும் டெய்லியும் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பேசி நம்மளோட ஒரு உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மதிக்கிறாங்க. அதுதான் சக மதிப்பு. ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சக மரியாதைன்னு சொல்கிறீங்களா, இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது. சக மரியாதை என்பது மனைவிகளுக்கும் கணவனுங்களுக்கும் எப்போ இருக்குன்னா,
அவங்க ஏதோ பேசணும்னு நினைக்கும் பொழுதே என்னம்மா சொல்லுமான்னு கேட்குற கணவனும், கணவன் உள்ள வந்தோடனே ஏதாவது சொல்ல வராரு, அவர்கிட்ட முதல்ல கேட்டு மற்ற வேலையை பார்க்கணுங்கிற மனைவிக்குமான புரிதல் தான் வந்து வணிகர்களை அந்த ஒரு ஈர்ப்போட வச்சிருக்கோம். அப்போ காசை நோக்கி ஓடுகின்ற உங்களது வாழ்க்கையில் காசை அடித்த விதமாக வைத்து கொள்ளுங்கள். சந்தோஷத்தை, பகிர்தலை, வார்த்தைகளை, உணர்வுகளை முதலாவதாக வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஒரு உயிர்ப்போட வச்சிருக்கோம். நன்றி, வணக்கம்.